இந்தியாவுக்கு எதிரான குள்ளநரித்தனமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கு சைனா. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைனாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லாதிக்க ஆசை என்ன அப்படின்னு கேட்டா இந்தியன் ஓஷன் ரீஜியன், அதாவது ஹிந்து மகாசாகர பகுதியில் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றது தான். ஆனால் எந்த ஒரு நாடு மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோ அவர்களுக்கு தான் இது சாத்தியம். தற்போதைய சூழ்நிலையில் மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ் பேட்ரோல் அப்படின்ற அமைப்பு தான் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டோட பாதுகாப்பிற்கு மிக முக்கிய அம்சமாக இருக்கு. இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் பேட்ரோல்ல எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த 3 நாடுகள் தான் இருக்கு. ஆனா சமீபத்துல இந்த கூட்டமைப்புல இந்தியாவும் ஒரு அங்கமா இணைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூர். பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சிங்கப்பூர் ஒரு மிக முக்கியமான மையமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான நாடு இந்தியாவோட அலைனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல தங்களால எப்பவுமே கால் தடம் பதிக்க முடியாது அப்படின்றது சைனாவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்தியாவை அடிக்கணும்னா முதல்ல சிங்கப்பூர் அடிக்கணும்னு முடிவு பண்ணுது சைனா. அதுக்கு அவங்க ஒரு டெக்னிக்கையும் வகுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, சிங்கப்பூர் ஒரு மல்டி எத்தனிக் கண்ட்ரி. அதாவது அங்க சீனர்களும் இருக்காங்க, மலாய் மக்களும் இருக்காங்க, இந்தியர்களும் இருக்காங்க. இப்போ இந்தியர்களை மட்டுமே குறி வச்சு தாக்குதல் நடத்தும் விதமாக அவங்க மேல ஆன்லைன்ல ப்ரோபகேண்டாவை தொடுக்குது சைனா பேஸ்டு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். குறிப்பா அதுல யார் டார்கெட் செய்யப்படுறா அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஹிந்துஸ். அதாவது ஹிந்துஸ் சிங்கப்பூரை மொத்தமாக தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வந்துட்டதாகவும் இதனால அங்கே இருக்கக்கூடிய சீனர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகிறதாகவும் இந்த ப்ராபகேண்டால அவங்க சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய சிங்கப்பூரியன் சைனீஸ்க்கும் சிங்கப்பூரியன் இந்தியன்ஸுக்கும் இடையில் பிரச்சனை வெடிக்கும். அப்படி பிரச்சனை வெடிக்கும் போது சைனா தன்னுடைய மூக்கை அங்கே நுழைச்சு சீனர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும். சீனர்களுக்கு ஆதரவான ஒரு அரசையும் அங்கே கட்டமைக்கும். இது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதன் மூலமா இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல நாம ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்றது தான் சைனாவோட திட்டம். இதுல எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் நடக்கிற போதும் சரி, பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் நடக்கிற போதும் சரி, அமெரிக்கா, கனடா மாதிரியான இடங்கள்ல இந்தியாவுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் நடக்கும் போதும் சரி, இப்ப சிங்கப்பூர்ல இந்தியாவுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் நடக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலையுமே டார்கெட் செய்யப்படக்கூடிய ஒரே மக்கள் யாரு அப்படின்னா அது இந்துக்கள் தான். இந்தியா ஒரு மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரியாக இருந்தாலும் இந்துக்கள் மட்டுமே இந்தியாவுக்கு எதிரான அனைத்து போராட்டங்களிலும் தாக்கப்படக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.